இது 9ஆம் நிலை தப்தலோக க்ஷேத்திரம். எரியும் இரும்பு நிலம். பிறரை கொடுமைப்படுத்தியவன், தீங்கு செய்தவன். அவன் கொடுமை இங்கே எரியும் இரும்பாக திரும்புகிறது. இது 10ஆம் நிலை ஸ்வானபக்ஷண பூமி. நாய்கள் தாக்குகின்றன. பிறரை சுரண்டியவன், ஏமாற்றி வாழ்ந்தவன். அவன் எடுத்தது போல இங்கே அவன் உடலே இரையாகிறது. இது 11ஆம் நிலை ஷிலாபாதனம். மேலிருந்து கற்கள் விழுகின்றன. அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியவன், பலவீனர்களை ஒடுக்கியவன். அவன் செய்த அழுத்தம் இங்கே கற்களாக விழுகிறது. இது 12ஆம் நிலை அந்த குப்பம். முடிவில்லா கிணறு. தவறான வழியில் வாழ்ந்தவன், நல்லதை தவிர்த்து தீயதை தேர்ந்தெடுத்தவன். அவன் வாழ்க்கை போலவே இங்கே முடிவில்லா வீழ்ச்சி. இது 13ஆம் நிலை கும்பி பாகம். கொதிக்கும் எண்ணெய். கொடுமை செய்தவன், உயிர்களை வேதனைப்படுத்தியவன். அவன் கொடுத்த வேதனை இங்கே கொதிக்கும் தண்டனையாக மாறுகிறது. இது 14ஆம் நிலை விஷாத லோகம். மனத்துயரம். பிறருக்கு மனவேதனை கொடுத்தவன், வார்த்தைகளால் காயப்படுத்தியவன். அவன் உருவாக்கிய துயரம் இங்கே அவனையே சுற்றி கொள்ளுகிறது. இது 15ஆம் நிலை பந்தன லோகம். பாவங்களில் சிக்கிக் கொண்டவன், தவறுகளை விடாமல் தொடர்ந்து செய்தவன். அவன் செய்த செயல்கள் இங்கே சங்கிலிகளாக அவனை கட்டிவிடுகிறது. இது 16ஆம் நிலை யமசபை. இறுதியாக ஒரு அமைதி. ஆனால் அந்த அமைதி பயங்கரமானதாக இருக்கும். முன் யமதர்மர் அமர்ந்திருப்பார். இது தண்டனை அல்ல, இது தீர்ப்பு. உயிர் செய்த அனைத்து செயல்களும் இங்கே கணக்கிடப்படும். அங்கு கர்மத்தின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்குகிறார். இந்த 16 நிலைகள் நரகத்தின் பாதை மட்டுமல்ல, நம்ம வாழ்க்கையின் பிரதிபலிப்பு. நீ இப்போது எப்படி வாழ்கிறாய், அதுவே அந்த பயணத்தை தீர்மானிக்கும். அடுத்த பகுதியில் நரகத்தின் தண்டனைகளை காண்போம்.